அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமலை பற்றி பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமல் ரொம்ப ரொம்ப சிறந்தது, ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒரு அமல் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு அமலை நீங்கள் மகரிப் தொழுகைக்கு பின்னாடி ஒரு 10 நிமிடம் இதற்காக நேரம் ஒதுக்கி நீங்கள் இந்த அமலை செஞ்சு பாருங்கள். கண்கூடா உங்களுக்கு நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு வாரத்திலேயே உங்களுக்கு வேண்டியது எல்லாமே, நீங்க ஆசைப்படுற விஷயம் எல்லாமே ஒவ்வொன்றாக நடக்க தொடங்கிடும். உங்களால அதை கண்கூடா உணர முடியும். உங்களுக்கு என்ன வேணுமோ, நீங்க பணம் வேணுமா, இல்ல நீங்க விரும்பிய வாழ்க்கை வேணுமா, ஒரு நல்ல உறவு வேணுமா, நல்ல வேலை வேணுமா, ஒரு நல்ல திருமணம் நடக்கணுமா, நீங்க ஆசைப்படுற விஷயம் உங்களுக்கு வேணுமா, ஒரு பல வருடமா நீங்க ஆசைப்பட்டுட்டு இருக்கிற ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அந்த விஷயத்த அல்லாஹ் அவங்களுக்கு கொடுப்பான். இல்ல ஒருவருடைய சம்மதம் வேணும், இந்த விஷயம் ஒரு காரியத்துக்காக நான் போறேன், அந்த காரியத்துல நல்ல விதமா கைகூடணும் அப்படின்னு நீங்க நினைச்சு எந்த மாதிரி அமல் நீங்க நினைச்சாலும் சரி, அல்லாஹ் மேல முழு நம்பிக்கையோட முழு ஈமானோட இந்த ஒரு அமலை நீங்க செஞ்சு பாருங்க. கண்கூடான பலனை உங்களால இந்த ஒரே ஒரு வாரத்திலேயே உங்களால உணர முடியும் இன்ஷா அல்லாஹ். இதுல நான் சொல்ல போற அமல் என்ன அப்படின்னா, சூறாக்களும் ஒரு திக்ரும். சூறாவும் திக்ரும் தொழுகை உள்ளவங்க இது ரெண்டையுமே சேர்த்து நீங்க ஓதுங்க. தொழுகை இல்லாதவங்க அந்த ஒரு திக்ரை மட்டும் நீங்க மஹ்ரீபுடைய நேரத்துல அமர்ந்து நீங்க செய்யுங்க. இதை நீங்க மஹ்ரீப் நேரம் மட்டும்தான் செய்யணும்னு கிடையாது. பீரியட்ஸ் டைம்ல இருக்கிறவங்க எந்த நேரத்துல வேணாம் ஒரே அமர்வுல ஒரே சிந்தனையோட நீங்க செய்யுங்க. அதுக்காக நான் உங்கள்கிட்ட சொல்றேன், தொழுகை உள்ளவங்க மஹ்ரீப் தொழுதுட்டு இந்த அமலை சேர்த்து செஞ்சு பாருங்க. கண்கூடான உங்க பலனை உங்களால உணர முடியும். உங்களுடைய தலை விதியவே, தலை நசீபியே நீங்க மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா கூட நடக்கும். ஏன்னா துவாக்கு மட்டும்தான் அப்படிப்பட்ட ஒரு பவர் இருக்கு. விதியை கூட வெல்ற சக்தி துவாக்கு மட்டும்தான் இருக்கு. அதனால அந்த துவாவை நம்ம பலப்படுத்துறதுக்கு நாம என்னென்னலாம் அல்லாஹ்விடம் நாம ஓதி கேட்கல முடியுமோ, அது உடனே நடக்குமோ, அந்த மாதிரி விஷயத்த நான் உங்களுக்கு இப்போ நான் சொல்றேன். இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. நீங்க ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிட்டு இன்னைக்கு நீங்க இதை செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதே மாதிரி ஐவேளை தொழுகையை தவற விடாம தொழுதுகிட்டே வாங்க. அப்போ உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பா பிரகாசமா மாறுறத கண்கூடா உங்களால உணர முடியும். ஏன்னா தொழுகை அப்படிங்கிறது அல்லாஹ்வை நாம நேரடியா தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு நேரம். அந்த நேரத்துல நாம நேரடியாவே அல்லாஹ் கிட்ட நின்று நம்ம பேசக்கூடிய நேரமா இருக்கு. அப்ப அல்லாஹ்வும் நமக்கு பதில் அளிக்கிறான் அந்த நேரத்துல. அப்போ அந்த நெருங்கின நேரத்துல நாம கேட்கிற துவா இன்னும் சீக்கிரமா நடக்கும். அதனாலதான் நான் உங்களுக்கு தொழுகைக்கு பின்னாடி ஓத சொல்றேன். முடிஞ்ச வரைக்கும் நீங்க ஐவேளை தொழுகை கட்டாயமா முடிந்த வரைக்கும் அப்படிங்கிறது மத்த அமலுக்கு தான் சொல்றேன். கட்டாயம் அப்படிங்கிறது தொழுகை. ஐவேளை தொழுகையை தவற விடாம தொழுதுகிட்டே வாங்க. கூடுதலா இந்த அமல்களையும் நீங்க உங்களால எவ்வளவு முடியுதோ அமல்கள் நீங்க செய்யுங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையை முன்னோக்கி தான் போகுமே தவிர ஒரு ஸ்டெப்பு கூட பின்னாடி போவாது. நீங்க அல்லாஹ்வை சார்ந்து வாழ்ந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பயமும் உங்க வாழ்க்கையில எப்பவுமே இருக்காது. அல்லாஹ்வே போதுமானவனா இருப்பான். அப்படிங்கிற விஷயத்த நம்ம மனசார நினைக்கணும். நம்ம ஒரு ஆளுக்கு நம்ம ஒரு விஷயம் செய்யறோம், அந்த ஆள் நன்றி மறந்து நம்ம கிட்ட நடந்துக்கிட்டா கூட நம்ம என்ன நினைப்போம், நான் இந்த ஆளுக்கு எவ்வளவோ செஞ்சேன், இந்த ஆள் என்ன நன்றி கெட்டவனா என்கிட்ட நடந்துக்கிட்டானே அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. அந்த எண்ணம் இருக்கக்கூடாது. நம்ம எப்படி நினைக்கணும், நான் அல்லாஹுக்காக அந்த ஆளுக்கு நான் உதவுனேன், அதற்கான கூலியை நான் அல்லாஹ்விடம் எதிர்பார்க்கிறேன், அல்லாஹ் எனக்கு கொடுப்பான் அப்படின்னு நீங்க எல்லா விஷயத்திலயும் நினைச்சு பாருங்களேன். உங்களுக்கு கோவம் வரும், எல்லா இடத்துலயும் நமக்கு சில இடத்துல நம்மள மீறிய கோவம் வரும். இந்த மாதிரி விஷயம் நடக்கும்போது நம்மள அறியாம நமக்கு மனசு கஷ்டப்படும், எல்லாமே நடக்கும். ஆனா அந்த இடத்துல அல்லாஹ்வுக்காக அப்படின்னு நீங்க நினைங்களேன், அதுக்கான பதில அதற்கான வெகுமதியை பல மடங்கு அதிகமா அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கொடுப்பான். அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடியவன், வாரி வழங்கக்கூடியவன். இப்போ அந்த அமல் என்ன அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல ஃபர்ஸ்ட் சூரா என்ன அப்படின்னா சூரா ஃபாத்திஹா. முதலாவது சூறாவா இருக்கக்கூடிய சூரா ஃபாத்திஹா 3 முறை நீங்க ஓதுங்க. சூரா ஃபாத்திஹா ரொம்ப ரொம்ப சிறந்தது. அதுல நாம ஓதுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அல்லாஹ் தஆலா நமக்கு பதில் சொல்றான். நம்ம அல்லாஹ் புகழ புகழ அல்லாஹ் தஆலா ரொம்பவும் சந்தோஷமாகறான். என்னோட அடியான் என்ன ரொம்பவும் புகழ்றான், இனிமே அவன் கேட்கறத நான் கொடுக்காம இருக்க மாட்டேன், இதுக்கப்புறம் அவன் என்ன கேட்டாலும் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்ற மாதிரியான அற்புதமான வார்த்தைகள் தான் அதுல இருக்கும். அது ஒரு முறை நீங்க முடிந்தா தமிழ்ல ஒரு தடவை அர்த்தத்தை படிச்சு பாருங்க. அப்போ நீங்க எந்த அளவுக்கு அல்லாஹ்வை நம்ம நெருங்கி இருக்கோம், உன்னைத்தான் நான் வணங்குறேன், உன்னிடம் தான் நான் உதவி தேடுறேன் அப்படின்னு நம்ம சொல்ற பவர்ஃபுல்லான வார்த்தை அந்த வார்த்தையில இருக்கு, அந்த சூறால இருக்கு. உன்னைத்தான் நான் வணங்குறேன், உன்கிட்ட தான் நான் உதவி கேட்கிறேன், எனக்கு நீ தான் செய்யணும் அப்படின்னு
நம்ம நேரடியா அல்லாஹ்கிட்ட சொல்ற வகையில இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஒரு சூறா இது. இந்த சூறா நம்ம இறுக்கி பிடிச்சுக்க வேண்டிய சூறா. இத நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு தொழுகையிலயும் நம்ம ஓதுறோம். ஒவ்வொரு தொழுகையிலயும் துணை சூறாங்கிறது தான் நமக்கு மாறுது. ஆனா இந்த சூறா ஃபாத்திஹா எல்லாத்துலயுமே காமனா இருக்கு. அப்ப எந்த அளவுக்கு இதுக்கு பவர் இருந்தா அல்லாஹ் தஆலா இத எல்லாத்துலயுமே ஓத வைக்கிறான். எல்லா தொழுகையிலயும் இத நம்ம கட்டாயமா ஓதக்கூடியவர்களா இருக்கோம். அப்ப எந்த அளவுக்கு இது ஹை ஹையா இருக்கு. இதோட பவர் எந்த அளவுக்கு இருக்கு. இப்ப எந்த அளவுக்கு இது சிறப்பான ஒரு சூறா. இந்த சூறாவ ஓதுங்க. அடுத்து 2வது ஆயத்துல் குர்சி. ஆயத்துல் குர்சிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. உங்களுக்கு எல்லா பிரச்சனையில இருந்தும் பாதுகாப்பு கிடைக்கும். உங்களுக்கு மனசு பயம், திடுக்கம் ஏற்படும் பொழுது அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்கும். ரொம்பவும் முக்கியமான அன்றாடம் ஓதக்கூடிய விஷயங்கள்ல இதுவும் ஒன்று. சூரா ஃபாத்திஹாக்கு அடுத்தபடியா ஆயத்துல் குர்சியும் ஒரு முக்கியமான ஒன்று. அதையும் நம்ம ஓதணும். இப்ப அதையும் 3 முறை ஓதுங்க. அதுக்கப்புறம் சூரா இக்லாஸ நீங்க 3 முறை ஓதுங்க. சூரா இக்லாஸ் அப்படிங்கும் பொழுது ஏகத்துவம். இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அல்லாஹ்வை நாம அல்லாஹ்னா யாரு, அவன் எத்தகையவன் அப்படிங்கிறத ஸ்வீட்டா ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா 4 வார்த்தையில சொல்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூறா தான். இப்போ நமக்கு அல்லாஹ்னா யாருன்னு தெரியும். ஆனா அல்லாஹ் அல்லாஹை பத்தி தெரியாத மக்கள் பல பேர் இருக்காங்க. அவனா யாரு அப்படின்னு மத்த மதத்துல இருக்கவங்களுக்கு முழுசா தெரியாது. அவங்க அல்லாஹ்னா யாரு அப்படின்னு நம்ம கேட்கும்பொழுது சிம்பிளா இந்த வார்த்தைகள்ல சொல்ற மாதிரி விவரிக்கக்கூடிய வகையில இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஒரு சூறா அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சூறா அல்லாஹ்வை மட்டும் புகழ்ற சூறாவா மட்டும்தான் இருக்கு. மத்த சூறாக்கள்ல மத்த நடந்த விஷயங்கள் வரலாறுகளை சொல்லி அதாவது அதுல நான் இப்படி எல்லாம் பண்ணியிருக்கேன், நான் எத்தகையவன் அப்படிங்கிறத நான் காட்டியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள்லாம் சூறால இருக்கும். ஆனா இந்த சூறால பாத்தீங்க அப்படின்னா அல்லாஹ்னா யாரு, அவன் ஒருத்தன் தான், அவனுக்கு இணையா யாருமே கிடையாது, அவனை யாருமே பெறவும் இல்லை, அவனால யாரும் பெறப்படவும் இல்லை, அவனுக்கு நிகர் யாருமே கிடையாது அப்படிங்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பவர்ஃபுல்லா சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான சூறா இது. இந்த ஒரு சூறாவை 3 முறை நீங்க ஓதுங்க. இது ஓதுனதுக்கு அப்புறம் சூறா கதிர், இன்னா அன்சல்நாஹு ஃபீ லைலத்துல் கதிர், இந்த ஒரு பவர்ஃபுல்லான சூறா. இதுவும் நம்ம அன்றாடம் வளமையா வச்சுக்க வேண்டிய சூறாக்கள்ல இந்த ஒரு சூறாவும் ஒன்று. அதனால இந்த ஒரு சூறாவை 3 முறை, மொத்தம் இந்த 4 சூறாக்களையும் நீங்க 3 முறை 3 முறைன்னு ஓதுங்க. ஒரு முறை நீங்க இது எல்லாத்துக்குமே தமிழ் அர்த்தத்தை நீங்க ஒரு தடவை படிச்சு பாருங்க. அப்ப உங்களுக்கே நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். வளமையா நம்ம ஓத வேண்டிய சூறாக்கள் அப்படின்னு சில சிறப்பித்து கூறப்பட்டிருக்குல்ல, அந்த சூறாக்கள்ல இந்த சூறா இப்ப நான் சொல்லியிருக்க இது எல்லாமே அடங்கி இருக்கு. சூறா ஃபலக், சூறா நாஸ், இந்த மாதிரி நிறைய சூறாக்கள் இருக்கு. சூறா நஸ்ரு, சூறா லுஹா, இதெல்லாமே நம்ம வளமையா ஓதக்கூடிய சூறாக்கள். அந்த அடிப்படையில சூறா கதிரும் இருக்கு, சூறா இக்லாஸும் இருக்கு, சூறா ஃபாத்திஹாவும் இருக்கு, ஆயத்துல் குர்சியும் இருக்கு. அப்படிப்பட்ட சிறப்பான சூறாக்கள். இந்த 4 சூறாக்களையும் நீங்க 3 முறை 3 முறைன்னு ஓதுங்க. அது ஓதுனதுக்கு அப்புறம் இந்த ஒரு அல்லாஹுடைய திருநாமம் அது என்ன அப்படின்னா, யா முஜீபு யா வஹாபு, யா முஜீபு யா வஹாபு, யா முஜீபு யா வஹாபு. யா முஜீப் அப்படிங்கும் பொழுது துவாக்களை ஏற்றுக்கொள்பவன், முறையீட்டை ஏற்பவன், துவாக்களை அங்கீகரிக்கக்கூடியவன், தேவைகளை நிறைவேற்றுபவன், இந்த மாதிரி வார்த்தைகள் தான் இதனுடைய பொருள். அப்போ நம்ம துவாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் நீ தான், என்னுடைய துவாவை ஏத்துக்கோ அப்படின்னு கேட்கிற வகையில இருக்கு. அதே மாதிரியா வஹாப் அப்படிங்கும் பொழுது வாரி வழங்கக்கூடியவன், பெருங்கொடையாளன் அப்படின்னு சிறப்பித்து கூடப்பட்டிருக்கு. பெரும் கொடையாளன், வாரி வழங்கக்கூடியவன் அப்படிங்கும்போது எல்லாமே அதுல அடங்கிடுது. உங்களுக்கு ஓவரால் உங்க வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையுமே எனக்கு வாரி வழங்கு, செல்வத்தை எனக்கு வாரி வழங்கு, எனக்கு ஒரு நல்ல வேலையை எனக்கு கொடு, நல்ல ஒரு வாழ்க்கையை எனக்கு வாரி வழங்கு, எனக்கு நல்ல ஒரு துணையை வாரி வழங்கு அப்படின்னு நாம அல்லாஹ்விடம் கேட்கிற மாதிரி இருக்க ஓவராலான வார்த்தைகள் தான் இந்த ரெண்டுமே. யா முஜீபு யா வஹாப் அப்படிங்கும் பொழுது எனக்கு எல்லாத்தையும் வாரி வழங்கு, என்னுடைய துவாவை ஏத்துக்கோ அப்படின்னு கேட்கிற பவர்ஃபுல்லான இந்த 2 இஸ்முக்களை 300 முறை நீங்க ஓதுங்க. தொழுகை இல்லாதவர்களா இருக்கீங்க, பீரியட்ஸ் உள்ள பெண்களா இருக்கீங்க அப்படின்னா இந்த அல்லாஹ்வுடைய இஸ்மை மட்டும் நீங்க 300 முறை ஒரு அமர்வுல ஓதுங்க. மற்றபடி நீங்க நார்மலான நேரத்துல இருக்கீங்க அப்படின்னா இது மொத்தமா நான் சொல்லியிருக்க 4 சூறாக்களையும் இந்த ஒரு துவா, அதாவது இந்த 2 இஸ்முக்களையும் நீங்க இப்ப நான் சொன்ன எண்ணிக்கையில ஒரே அமர்வுல ஒரே சிந்தனையோட ஓதி அப்படியே அல்லாஹ்விடம் சஜிதால துவா கேளுங்க. என்னுடைய தேவை என்னவோ இது எல்லாமே என்னுடைய தேவை, நான் எல்லாத்தையும் இதெல்லாம் ஆசைப்படுறேன், எனக்கு இந்த விஷயத்த நீ இப்போ உடனே நடத்தி கொடு, எனக்கு இந்த பிரச்சனையில நான் சிக்கி இருக்கேன், இந்த பிரச்சனையில எனக்கு தீர்வை ஏற்படுத்தி கொடு,
எனக்கு யார் இருக்கா? எனக்கு நீ தானே இருக்க. எனக்கு இந்த விஷயத்த நடத்திக்கூடிய ரஹ்மானே அப்படின்னு அல்லாஹ்விடம் உருகி உருகி கேளுங்க. கண்டிப்பா அந்த வாரத்திலேயே உங்களுக்கு நல்ல மாற்றம் உங்களால கண்கூடா உணர முடியும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் மேல முழு நம்பிக்கையோட இந்த அமல செஞ்சு பாருங்க. எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, அத தவிடுபடியா அல்லாஹ் ஆக்கி உங்களுக்கு அந்த விஷயத்த நல்ல விதமா நடத்தி குடுப்பான். நீங்க ஆசைப்படுற விஷயத்த உங்களுக்கு கைகூட செய்வான். நீங்க ஏங்கிட்டு இருக்கிற ஆசைகள், நிறைவேறாம கிடக்கிற தேவைகள் எல்லாத்தையுமே அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி தருவான். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் மேல முழு நம்பிக்கையோட, முழு ஈமானோட இந்த அமல செய்யுங்க. அதே மாரி எப்பவுமே எந்த அமல் செய்றதா இருந்தாலும் சரி, அல்லாஹ்வ சார்ந்து வாழணும் அப்படிங்கிறத மனசுல நெனச்சுக்கிட்டு நியத்து வைங்க. ஐவேளை தொழுகைய தவற விடாதீங்க. அதெல்லாம் நமக்கு கட்டளையிடப்பட்ட அந்த விஷயங்கள நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே, கூடுதலா இந்த அமலையும் செஞ்சுக்கிட்டே வந்தா விரைவாவே நம்மளுடைய எல்லா வகையான தேவைகளும் நிறைவேறும். நம்மளுடைய கஷ்டங்கள், கவலைகள் எல்லாமே நீங்கிறதுக்கு ஒரு பெரிய மருந்தா இருக்கும். அதே மாரி ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு ஒரு பேஜாச்சும் குரான் ஓதுங்க. உங்களால இருக்கிற அளவுக்கு, உங்ககிட்ட இருக்கிற அளவுக்கு பிறருக்கு உதவுங்க. தான தர்மம் செய்யுங்க. அதனுடைய கூலி அல்லாஹ் தஆலா உங்களுக்கு இம்மையில மட்டும் இல்ல, மறுமையிலயும் குடுப்பான். அந்த பாக்கியத்த நம்ம பெறக்கூடியவர்களா இருக்கணும். ஐவேளை தொழுகைய தவற விடாதீங்க. இந்த மாரி நல்ல அமல்கள செஞ்சுக்கிட்டே வாங்க. விரைவாவே உங்களுடைய ஹாஜத்துக்கள் எல்லாமே நிறைவேறும். இத ஒரு சேலஞ்சா எடுத்து இன்னைக்கே செஞ்சு பாருங்க. கண்டிப்பா இந்த வாரம் முடிவதற்குள்ள உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் மேல முழு நம்பிக்கையோட இந்த அமல செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோல பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.